ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன் பிரியாவை பார்க்கறதுக்காக. ஸோ பிரியா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோ மாமா இங்க மின்னலு. இருக்கேன். ஸோ வந்துட்டாங்க. ஆமா. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தாச்சு பிரியாவ. எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. "வெற்றி தம்பி வரலையா பாக்க? வெற்றி தம்பி வரலையா ஐயோ! பாக்க?" நான் அப்படின்னு. 2 வாரத்துக்கு முன்னாடி லீவு கேட்டேங்க. அவங்க லீவே குடுக்கல. குடுக்கல. ஸோ ஆமா. எலக்ஷன் ரிசல்ட் வர வரையும் யாருக்கும் லீவே குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமா. ஸோ அதனால லீவே குடுக்கல. ஒரு வழியா வந்து அடிச்சு புடிச்சு நான் வந்து இப்போ லீவ் லீவ் வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. வந்துட்டேன். அதுவுமே நெக்ஸ்ட் வீக் தான் நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் அவர. ம். ஹாஸ்பிட்டல் போற வேலை இருக்கு. அப்ப வந்துட்டு கூடவே இருந்துட்டு அப்படியே ஒண்ணா இங்கிருந்தே ஹாஸ்பிட்டல்ல போயிடலாம். கார்ல அப்படியே ஒண்ணா பார்த்துட்டு, அப்புறம் அப்படியே சின்ன சேலம் போட்டோன்னு பிளான் போட்டிருந்தேன் நானு. ஆனா அந்த பிளானுமே வந்து சொதப்பிட்டாங்க. ஆமா. "இப்பதான் லீவ் இருக்குப்பா வேணும்னா எடுத்துக்கோ" அப்படின்னாங்க. சரி கிடைக்கிற லீவ மிஸ் ஆமா. பண்ணக்கூடாதுல்ல. கிடைக்கும்போதே எடுத்துக்கிட்டா தான் உண்டு. கோயம்புத்தூர் மக்கள் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்ப ஸோ மத்த ஊர் கோயம்புத்தூர் மக்கள்லாம் கேட்க இல்ல மாட்டீங்களா? கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம்ல. அதனால அப்படி. அதனால சொல்றேன். ஆ. ம். கோயம்புத்தூர் ஆனா நெறையா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வந்து வரும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்த வந்தேன். உடனே நெறையா என்ட்ட கடையா அதான் இருக்கட்டும், சொன்னாரு. நெறையா கடைங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து நெறையா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா இருக்கு பார்க்கும்போது. அப்புறம் அந்த பிரிட்ஜ் கூட இவரு வேலை செய்யும்போது கட்டிட்டு இருந்தாங்க. ம். இப்போ வந்து அந்த அவினாசி ரோடு தானே, ஆமா. அந்த ரோட்ல இருக்கிற பெரிய நான் பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, பீளமேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல ஏதாவது கால்ஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். இப்ப அந்த பாலம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே ரோடு கீழ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆமா. ம். மேலேயுமே நாங்க ஹாஸ்பிட்டல் வரப்ப அப்படிதான் வந்தோம். நல்லா ஃப்ரீயா தான் போச்சு பிரிட்ஜ்ல. ம். டிராஃபிக் ஆகாம நல்லா அப்படியே நிக்காம போயிட்டே இருந்தது. சீக்கிரம் சிட்டிய தாண்டிட்டோம். ஆனா இங்க சாய்பாபா காலனி கிட்டலாம் இப்போ பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கறதுனால இங்க மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? உங்கள பத்தி சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். நேத்து வந்தாரு. அதானே நான் வீடியோல பார்த்தேனே. நான் நல்லா இருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல நான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கேன். சமைச்சு குடுக்குறாங்க, சாப்பிடுறேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன வந்து சின்ன சேலத்துலருந்து கொடுமைப்படுத்துறாங்க எங்க அப்படின்ற அம்மா மாரி அங்க சிரிச்சிட்டு நீ வந்து இருக்கிறாங்க. மறைமுகமா வந்து சொல்லியிருக்க. வீடியோலயே சொல்லியிருக்க. நான் வந்து அத பார்த்தேன் வீடியோல. மறைமுகமாலாம் சொல்ல, நேராவே தான் சொன்னேன். எப்பவுமே பார்த்தீங்களா? அம்மா வீட்டுக்கு வந்தா ஜாலியா தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்க. நிஜமா எல்லாருமே சொல்லுங்க. எத்தன வயசானாலும் அம்மா வீட்டுக்கு வந்தா ஜாலியா தான் இருக்கும். அதத்தான் நான் வந்து சொன்னேன். அதுவும் இருக்கட்டும். எல்லாரும் வந்து 7வது மாசம், 5வது மாசம் அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்களாம் அம்மா வீட்டுக்கு. நான் வந்து அப்ப என்னால வர முடியல இல்லையா? 7வது மாசமே முடியும்போது தான் வந்தேன். அதனால அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது இங்க இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசையில, அந்த பூரிப்புல நான் வந்து அப்படி சொன்னனே தவிர, பூரிப்புல ரொம்ப அதுவும் பூரிப்பாயிட்டியாடுது. சரி இருக்கட்டும். வந்து தானே ஆகணும் திரும்ப. பார்த்துக்கிறேன். என்னென்ன பண்றாரு பாருங்க. பிளாக்மெயில் பண்றாரு. ஆமா. ஆமா. நான் இது ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். அங்க வந்து அவரு வேலைக்கு போயிடுறாரு. ஆக்சுவலா பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரைக்கும் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருந்தது நாங்க 2 பேரும். பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரியே தெரியல எனக்கு. நைட் ஷிஃப்ட் ஆனா வேலைக்கு போறாரா? இல்ல. 5த் மந்த்லேருந்து வளகாப்புக்கு அலைஞ்சது, அங்க போறேன், இங்க போறேன்னு, அப்புறம் காட்டுக்கு போயிடுறேன்னு நெறைய வாட்டி போயிட்டாரு. நைட் ஷிஃப்ட்ல. அப்பயும் கூட இல்ல பகல்ல. அப்புறம் டே ஷிஃப்ட்னா காலைல போயிட்டு ஈவினிங் வருவாரு. நைட்டு கொஞ்ச நேரம் இருக்கிறதே தெரியாது. சமைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம் அவ்வளோதான். அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கோன்றதுனால சீக்கிரமா படுத்து தூங்கிடணும், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற ரூல்ஸ்லாம் அவரு வச்சிருந்தாரு. அதனால டைமே இல்லைங்க. அதனால அங்க யாருமே இல்லாத மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ரூல்ஸ் ஆமா. ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அத வந்து ஏத்துக்க மனசு வரல உனக்கு. எனக்கு வந்து தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் வரும்போது தூங்கணும். உன் தூக்கத்த காலைல கெடுக்கிறதுக்காகவே என் புள்ள வந்து சீக்கிரமா வந்து வருவான். காலையில வந்து அப்புறம் பாரு. எனக்கு எப்ப எந்திரிக்கணுமோ அதுதான். எங்க வீட்ல எல்லாருக்குமே அது பிடிக்காது தான். எனக்கு வந்து தூக்கத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே பிடிக்காது. ம். டென்ஷன் ஆயிடும் எழுப்புனா கூட. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் என்ன 5 பண்ணுவ? நிமிஷம், 5 நிமிஷம், 5 நிமிஷம்னு 1 மணி நேரம் கூட தூங்குவேனே தவிர, 2 மணி நேரம் திட்டுவாங்க. தூங்கணும். திட்டுவாங்க. ஆனாலும் சொல்லிட்டு தூங்கிட்டே தான் இருப்பேனே தவிர, எந்திரிக்க மாட்டேன். கோவப்பட்டு, ரோஷப்பட்டு அப்படிலாம். அது இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை பொறந்துச்சுன்னா, நீ எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன் தூக்கத்த நீ எப்படி விட போறேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்து மாறிடும். எந்திரிச்சு தான ஆகணும் நம்ம. வேற வழி இல்லையே. அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். அதுவே பிடிக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. திட்டுறாங்க எப்ப பார்த்தாலும். நீங்க வந்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ் தான் ஆமா. வந்து பிரியா வந்து ஆரஞ்ச் போட்டுருக்காங்க. கலர் ட்ரெஸ்ஸே ஆரஞ்சு தான் கலர். போட்டிருக்கேன் நானு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். ம். சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நல்லா நம்ம இருக்கு. எடுத்து எடுக்கலாமே குடுக்குது கலர் அப்படின்னு. நல்லா. நல்லாருக்கு. ம். ஷால் தான் கொஞ்சம் பழைய ஷாலு. ஆமா. ஷால் எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிறது தான். ஆமா. பேசிக்காவே இந்த கிரீம் கலர், பிளாக் கலர் தவிர நீங்க என்கிட்ட பார்த்துருக்க மாட்டீங்க. ஷால் இல்லாம பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருக்கும். அதான் ஷால் போடாம நமக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் வந்து எப்பவுமே ஷால் போடுறது தான். அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லணும்? கோயம்புத்தூர் வந்து ரொம்ப மாறிடுச்சு. நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்டின்னிட்டு இருந்தாரு இவரு. நானே 1 வருஷம் கழிச்சு தான் வந்தேன் இங்க. இல்ல நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எம்ப்டியா இருந்த ஃப்ளாட்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து வீடு அ கட்டிட்டாங்க. பெரிய பெரிய கடையெல்லாம் கட்டிட்டு வந்துருச்சு. இருக்காங்க. நெறைய கொஞ்சம் சேஞ்ச் ம். ஆயிருக்கு. நான் அதனால அப்படி சொன்னேன். இங்க மேட்டுப்பாளையம் ரோட்லயே நெறைய கடைங்கலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எனக்குமே ம். அப்படிதான் இருந்துச்சு. நானாச்சும் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இவர் வந்து இங்கருந்து கிளம்புனதோட சரி. ஆமா. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனதோட சரி, நான் இப்ப தான் வந்து ரிட்டர்ன் வரேன் நானு. எப்படியும் 1 1/4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப ம். ஆகஸ்ட்லாம் வந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் கணக்கு.
1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்து. இப்போதான் என்ன பார்க்க வந்தாரா இல்லை குட்டியை பார்க்க வந்தாரான்னு தெரியல. ஆமாம், என்ன சொல்கிறேன், என் பிள்ளை உதைக்கிறானா இல்லையா? உதைக்கிறாரு உடனே அது சேர்த்து ஏன் வேற போகும்போது சொல்லிட்டு போகிற, உதைக்க சொல்லி நல்லா. அது வேற ஏன் நீங்கள் வேற 1008 பிரச்சனை. ம். ம். இன்னமும் உட்காந்துட்டே இருக்கிறாரு நம்பால். ஆமாம், என்ன திரும்பவே இல்லை நம்ம. திரும்பலை இன்னும். 28th வீக் ஸ்கேன் பண்ணப்பையும் அப்போ வந்து நார்மல் தான், அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் திரும்ப குழந்தை அப்படின்னாங்க. இப்போ வந்து 32வது வாரம் போனப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பல குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போகிறோம். ஆமாம், 34 கணக்குப்படி பார்த்தா 35. ஆனால் திரும்புகிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. டாக்டருமே திரும்பிட்டா சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க, திரும்பலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு அப்படின்னாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விருந்துக்கு போகிறோம் நம்ம. ஆமாம். ஷெரீன் அக்கா பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏங்க நான் எவ்வளோ சத்தமாக பேசுகிறேன், ஆ. நீங்களும் அதே மாதிரி பேசுங்க. எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு, வாய்ஸ் இல்ல. மாற்றி மாற்றி இந்த வைக்கிறது. மாதிரி பக்கத்தில் தானே இருக்குது, கேட்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளோ அமைதியாக பேசுறீங்க, நல்ல பையன் மாதிரி பேர் வாங்கிட்டு போயிடுறீங்க. ஏய் ஆமாம், நான் ரொம்ப நல்ல பையன் தானே. ஆமா ஆமா, என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என் புருஷனை பற்றி. சரி ஓகே, என்ன போட்டு கொடுக்குறியா? சரி ஓகே, கான்செப்டுக்கு வந்துடும். ஆமாம், இப்போ ஷெரீன் அக்கா இல்லை, அஸ்மா பேர் ஷெரீனு, ஆ, ஷர்மில் அக்கா. ஆமாம். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்தே வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் டைம் தான் அமையல. இப்போ இவர் வந்ததுனால 2 பேருமே கூப்பிட்டுடலாம், இதோட சான்ஸ் வேறு எதுவும் நல்லா இருக்காது அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ லஞ்சுக்கு நம்ம அங்கே தான் போகிறோம், போய் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க, ஆமா, வாங்க டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு நம்ம அப்படின்னு போகிறோம், அங்கே சொல்லிட்டு. போயிட்டு நாங்கள் வந்து வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுறோம். ஆமாம், மெயினாக இவர் வந்து அங்கே ஒருத்தவங்களை ஆமா. பார்க்க போகிறாங்க, ஒருத்தவங்க இல்லை பல பேரை இல்ல, பார்க்க போகிறாங்க. நான் வந்து ரொம்ப ஆவலா முக்கியமாக அந்த பூனைக்குட்டி எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அவ்வளோ நம்ம வீட்டில் குட்டி பூனை வளர்க்குறோமா, அதனால எனக்கு ஆரம்பத்துலேருந்து பூனை வந்து என் கூட பிடிக்கும், பக்கத்துலேயே படுத்துக்கும், என் நெஞ்சிலே மேலே தான் படுத்துக்கும். படுத்துங்க. ஆமாம் அந்த மாதிரி என்கிட்ட பழகிடுச்சு, நான் ஆரம்பத்துல இருந்து பழகினனால. ஸோ அதனால அப்போ இருந்த பழகிறதுனால எனக்கு வந்து பூனை மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ என்னால இவங்க வேற ஏதோ 10 12 13 13 பூனை வச்சிருக்காங்களா, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு 2 3 இருந்தாலே அடிச்சுக்கிட்டு அது வந்து வீட்டை வந்து ஒரு வழி ஆக்கிடும். ஆமா. இவங்க 13ன்றாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக இருக்கேன். ஸோ நாங்கள் போயிட்டு நான் வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுறோம். இவர் தான் போய் பார்ப்பாரு, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஆமாம், பயம். பிரியா வந்து ஒரு 20 அடி தள்ளியே நிற்பாங்க. ஆமா சரி, நம்ம அங்கே போகலாம், அங்கே போயிட்டு நம்ம வந்து வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஹாய், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிய விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே பேசிட்டு இருந்துட்டு ஆமாம் டீயும் குடிச்சாச்சு ஈவினிங். ஆமாம் டீயும் குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ மேலெல்லாம் போயிட்டு நான் பூனையெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தேன், அவங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். போன உடனே வந்து காலை வந்து உரசிச்சு. குட்டிக்கு எல்லாம் ஆமாம், நிறையா எல்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. 12 13 இருக்குது, ஆமாம், எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. பெரிய டாஸ்க் தான் இல்லைன்னா உங்களுக்கு. ஆமாம், வேலைக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பாடு வைக்கணும், தண்ணி வைக்கணும், பார்க்கணும், எல்லாமே கேர் பண்ணணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போய் பார்த்துட்டே இருக்காங்க. மதிய விருந்து வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், என்னென்ன வீடியோ சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கேரட், வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக நல்லா சாப்பிட்டோம். ஆமாம், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. சாம்பார்லேயே நான் போயிட்டேன், சாம்பார் மோர் குழம்பு. ரசம் டேஸ்ட் பண்ணிருந்தாங்க, ஆனால் எனக்கு சாம்பார் மோர் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் சாம்பார்லேயே நான் ஃபுல்லாக போயிட்டேன். இவர் தான் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் இவ்வளோ நேரம் அக்கா வீட்டிலே தான் இருந்தோம். அப்புறம் இப்போ தான் டீ குடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு, 4:30 மணி, நம்ம நடக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸாவது நடக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். நான் இருக்கக்கூடிய நாளாவது பிரியா வந்து ப்ராப்பராக வந்து காலையிலையும் சாயந்தரம் நல்லா வந்து நடக்கிறேங்க, நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தம். பிரியா இல்லை நடக்கிறேன், நடக்கும், அப்படி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதனால நான் வந்து புயோ பேசாதீங்க, நான் வெளியில் நடக்கிறியா ரெகுலரா? வெளியில நடக்கிறது இல்லைங்க, நான் நீ மாடியில இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரதுன்றது அது ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி பயமா இருக்கு, அதனால நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த வெட்ட வெளியில நம்ம வந்து நடந்தோம்னா நம்ம லாங்காக நடக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நம்ம நிறையா நடக்கிற அந்த ஃபீல் கொடுக்கும். அதனால் வெளியில் நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியா வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ரோடே பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில். நாய் இல்லைன்னா நல்லா இருக்குது, நாய் இருந்தால் பயமாக இருக்கு, அதனால் வர்றதில்லை, வேறு ஒன்றும் இல்லை. புது ஆளாக இருக்கிறோமா பார்த்து குலைக்கும், எனக்கு சும்மாவே பயம், அதனால நான் வர்றதில்லை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நடமா நல்லா நடமா ஸ்லோ, ஆக்சுவலாக இந்த அளவுக்கு தான் நடக்கணும். ஆமாம், நாங்களும் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பாய்.